ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரலை ஆராதனையில் இணைந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் சபையிலே இணைந்து கூடி ஆராதிக்கிறதான நாள் வரைக்கும் இவ்விதமாக ஒவ்வொருவரும் அவரவர் வீடுகளிலே இணைந்து நாம் ஒருமனதோடு ஆராதிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலேயும் தேவ பிரசன்னம் நம்மளை அதிகமாய் வெளிப்படும்படியாக நாம் எல்லாரும் ஆமென் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை பெரிதல்லவோ, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை பெரிதல்லவோ. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்க சுத்த கிருபை அல்லவோ. சர்வ வல்லவருடைய வல்லமை பெரிதல்லவோ ஆண்டவரே. இயேசப்பா, உங்க இரக்கம், மனதுருக்கம், வல்லமை, கிருபை, ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுங்கப்பா, பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொடுங்கப்பா. உங்க பிரசனத்தை எங்களுக்கு தாங்க தாங்க தாங்க. சர்வ வல்லவருடைய வல்லமை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. ஏசப்பா, உங்க சிருஷ்டிப்பின் வல்லமை எவ்வளவு பெரியது. ஏசப்பா, வார்த்தையினால் அனைத்தையும் உருவாக்கின தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஏசப்பா, புதியவைகளை உருவாக்குகிற தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியதப்பா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்க பெரிய வல்லமை உணரட்டும் ஆண்டவரே, ருசிக்கட்டும் அப்பா. சர்வ வல்லவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ, மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவோ. எங்கள் எல்லாரும் ஒரு மன ஆவியினாலே நிரப்புங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தெய்வீக தொடுதலை ருசிப்பார்களாக, தேவ வல்லமையை ருசிப்பார்களாக. பரலோக தேவனுடைய ஆளுகை உடைய பிள்ளைகள் மேல் வெளிப்பட வேண்டுமே அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன அழுத்தத்தோடு மனபாரத்தோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை ருசிப்பார்களாக. இயேசுவின் உயிர் தொடுதலின் வல்லமையை ருசிப்பார்களாக. உடைய பிள்ளைகள் உங்க வல்லமையை ருசிக்கட்டும் அப்பா. ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகள் தெய்வீக தொடுதலை ருசிக்கட்டும், ருசிக்கட்டும். பரலோக தேவனுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தொட வேண்டுமே. பரலோக தேவனுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தொட வேண்டுமே அப்பா. ஆண்டவர் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுங்க. நீங்க வாங்க பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே. உங்க பிரசன்னத்துல நாங்கள் மூழ்கி இருக்கிற அனுபவத்தை தாருங்க. கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேடு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்துல நாம் இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. நாம இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடங்கள் தேவனை நாம் பாடி துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நேரத்துல கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீ வருவீராக. உங்க பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் எங்கள் நடுவுல வருவீராக. ராஜா, ஒரு விசை கூட எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உங்க பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. தூய ஆவியானவரே, எங்கள் நடுவுல நீர் வாங்க ராஜா. நீர் எங்கள் நடுவுல வருவீராக, நீர் எங்கள் நடுவுல வருவீராக அப்பா. ஆராதனையில மகிமைப்படுகிற ராஜா, எங்களுடைய ஆராதனையில தேவனே நீர் மகிமைப்படுவீராக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. திரியேக தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. துதிகளின்
நடத்தினவரே, இனிமேலும் நடத்த போகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற ஆராதனை செய்ய தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. இந்த நேரலை நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இணைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, துதிக்க, ஆராதிக்க கிருபை தாங்க ரட்சா. ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க ரட்சா. எங்களுக்கு அல்ல ரட்சா, எங்களுக்கு அல்ல, உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க அன்புக்காக நன்றி ரட்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிகளில் பிரியப்படுகிறவரே, உமக்கு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நாம தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். நான் பாடுவோமா? துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்புமே என்ற பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்க ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி மூடா நடந்தாலும், ஆழியில் கண்ணீரை கடந்தாலும், அக்கினி மூடாய் நடந்தாலும், ஆழியில் கண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கின்றதாம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இந்தவராம் திரையாம் திரையோ, இந்தவராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்தவராம் திரையாம் திரையோ, இந்தவராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் முதலிடமானவர் ஸ்தோத்திரிப்போமே.
சேர்ந்திடும் நான் விரைந்திடனும் தினஸ்தோத்தைத்தோமே ஆழ்போதவே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிகவும் ஏடுலே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாருள்ளவே மிகவும் ஏடுலே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஹalleluya 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 நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? இதுவரைக்குமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாம் அவருடைய கிருபையின் கரம் நம்மை பாதுகாத்தது. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தினாரே, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? எத்தனை தரம் அவருடைய அன்பு நம்மை தாங்குகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை காண்கிற தேவன் அல்லவோ? அவர் நம்மை காண்கிற தேவன் அல்லவோ? அவர் நம்முடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன். ஹalleluya. நம்முடைய சிறுமையை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய எளிமையை அறிந்திருக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்களாய் காணப்படலாம். ஆனால் தேவன் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார், நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையின பாதைகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது என்னுடைய நிலைமைகள் இப்படி காணப்படுகிறது, வனாந்தரமாக காணப்படுகிறது, சூழ்நிலையாய் காணப்படுகிறது. இந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் என்றைக்கு மாறும் என்று சொல்லி வேதனையோடு காணப்படலாம். இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுவதற்கு அவருக்கு லேசான காரியம். அவர் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுவதற்கு தேவனுக்கு லேசான காரியம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எப்படிப்பட்ட வனாந்தரம்! இன்றைக்கு எப்படிப்பட்ட வனாந்தரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருக்கிறது? பொருளாதார சூழ்நிலைகளில் காணப்படுகிற வனாந்தரமா? குடும்ப நெருக்கடிகளில் காணப்படுகிற வனாந்தரமா? சமாதான கேடுகளினால் காணப்படுகிற வனாந்தரமா? சரீரத்தின் பலகீனத்தை நிமித்தமாக காணப்படுகிற வனாந்தரமா? எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவமாக இருந்தாலும், அந்த வனாந்தரத்தை மாற்றக்கூடிய தேவன் நம் நடுவிலே உண்டு, உங்கள் நடுவிலே உண்டு. ஹalleluya. அந்த வனாந்தரமான அந்த சூழ்நிலையில ஆகாரின் அழுக்குரலை கேட்ட தேவன், அந்த வனாந்தரத்துல வாசலை ஒட்டு பண்ணின தேவன், இன்றைக்கு எப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலையில இருந்தாலும் அதுல வாசல்களை உண்டு பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆன வேண்டாம். ஆண்டவரே, என் மேல் நோக்கமா இருக்கிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இருக்கிற இடங்கள கரங்களை தேவ சமூகத்துல உயர்த்தி, ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவள் தான், நான் சிறுமைப்பட்டவள் தான், நான் எளிமையானவள் தான். ஆனா என் மேல நீங்க நோக்கமா இருக்கிறீங்கப்பா, என் மேல நீங்க நோக்கமா இருக்கிறீங்க. நீங்க என்ன பார்க்கிறீங்கப்பா. வனாந்தரமான இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறீங்க, என்னை காண்கிறீங்க ராஜா, என்னை காண்கிறீங்க, என்னை காண்கிறீங்க. ஹalleluya ஹalleluya. பாடுவோமா? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. ஹalleluya. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதி
வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீரராயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரராயோய் எங்கள் ஜீவனீருக்கு நீர். வீரராயோய் என்னை காண்கின்ற தேவன். வீரராயோய் எங்கள் ஜீவனீருக்கு நீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சூழ்நிலைகளை காண்கிறவர், வேதனைகளை காண்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கஷ்டங்களை காண்கிறவர், நஷ்டங்களை காண்கிறவர். அவர் உங்களோடு கூட உண்டு, அவர் உங்களோடு கூட உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட உண்டு, அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார், எத்தனை வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நீங்க எனக்கு வேணும் சொல்லுமா ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும். நான் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா, நான் எப்போது உங்களோடு கூட இருக்கணும். உங்க சித்தத்தை எப்போது செய்கிற மகனாக மகளாக நான் காணப்படணும். உங்க பிரசனத்துல எப்போது களி கூறணும். நான் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா, நான் உங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்கிறோம், ஆனா எந்த காரியங்களை நம்ம கேட்கிறத விட ஆண்டவருடைய சமூகத்துல ஏசப்பா நீங்க எனக்கு வேணும், நான் உங்க கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதல் அவர் அதிகம் விரும்புகிறார், அவர் அதிகம் விரும்புகிறார். அவரோடு கூட இருக்கிறது அவர் அதிகம் நேசிக்கிறார். அவர் நம்மை வாஞ்சையோடு கூப்பிடுகிறார், வாஞ்சையோடு கூப்பிட. என் மகளே, என் மகனே, நீ என் கூட இருப்பியா, என் சித்தத்தை நீ செய்வியா? ஆண்டவர் கேட்கிற போது அவருக்கு நம்ம சொல்கிற பதில் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் உங்க கூடயே இருக்கணும்ப்பா, உங்க கூடயே இருக்கணும், உங்க பிரசனத்திலே நான் களி கூறணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு தாங்க. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள்ல ஒருவேளை நான் மாறி போகலாம், ஒருவேளை மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம், ஆனா எந்த நிலைமைகளிலும் நான் உங்களோட கூட இருக்கணும்னு தானே நீங்க வாஞ்சிக்கிறீங்க. ஹalleluya. நான் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்க சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. சோகரவா ஷகலவா ஹalleluya கரஹத்தரவா. ஓ சகல தேவன் ஹரக்க சகரவா, உங்களோடு இருக்கக்கூடிய கிருபை சகலவா ஹத்தரவா. ஹalleluya ஹalleluya. உங்க சித்தம் செய்கிற கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா, எங்களுக்கு வேணும்ப்பா. உங்களோடு கூட இருக்கக்கூடிய கிருபை, உங்க சித்தம் செய்கிற கிருபை எங்களை தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க, கிருபை தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அப்பா ரக்கஷகலவா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாமும் அவரோடு கூட இருக்கும்போது, அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். ஆண்டவரே அப்பா, என் வாழ்க்கையில நீங்க இந்த அற்புதத்தை செய்வதற்கு உமக்கு லேசான காரியம் சொல்லுமா? ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுமா? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இந்த எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு மன உளைச்சல் பாதிக்கப்பட்டு காணப்படலாம். இந்த நேரத்துல தேவ சமூகத்துல சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த பாரம் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இதுல இருந்து ஒரு மாற்றம் தருவீங்களா? இதுல இருந்து ஒரு விடுதலை தருவீங்களா? அப்பா எனக்கு கிரியை செய்யுங்க
அப்பா என் தனிப்பட்ட வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. கேட்போமா? எந்த பாரமாக இருந்தாலும் இந்த நேரத்துல தேவ சமூகத்துல உண்மையாக நம்ம சொல்லுவோமா? அப்பா இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை தருவீராக. இந்த பாரத்தை தேவ சமூகத்துல நான் இறக்கி வைக்கிறேன். இந்த பாரத்தை தேவ சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். எனக்கு இந்த காரியத்துல விடுதலை தாங்க. எனக்கு இந்த காரியத்துல விடுதலையை தாங்க. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல எந்த பாரமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த பாரத்தை தேவ சமூகத்துல இந்த நேரத்துல சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த பாரம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இது எனக்கு மனசுக்கு வேதனையாக காணப்படுகிறது. இதனால என்னால முன்னேற முடியாதபடி இது ஒரு தடையாக காணப்படுகிறது. இந்த பாரங்கள் மாறணும். இந்த பாரங்கள் மாறணும். இந்த நெருக்கடிகள் மாறணும். ஆண்டவரே, இந்த பாரத்தை உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறேன். இந்த பாரத்தை உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர். அவர் மனதுருக்கமுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்து நமக்காக முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களோடு நான் இருக்கணும்பா. உங்களோடு நான் இருக்கணும். உங்களோடு நான் இருக்கணும். உங்க பிரசன்னத்திற்குள் நான் களி கூறணும். ஹல்லேலூயா. உங்க சித்தம் நான் செய்யணும். எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா உங்களை முன்னிறுத்தி செயல்பட கிருபைகளினால் என்னை நிரப்புங்க. சொல்லுவோமா? எஸ்ஸப்பா, உங்க பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க. நான் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே உங்களை முன்னிறுத்தி செய்வதற்கு, உங்கள்கிட்ட முதலாவதாக சொல்லிவிட்டு செய்வதற்கு கிருபை தாங்க. கிருபை தாங்க. உம்மோடு இருக்கணும். உம்மோடு இருக்கணும். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தாரே. அவர் நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கூடிய தேவன் நம்ம அழுகிற நேரத்துல நம்ம கூட வந்தாரே. நம்மளை அரவணைத்தாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போமா? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. அவர் ரத்தம் சிந்தினாரு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். இந்த உலகத்துல ஒருத்தருடைய அன்பு அவருக்கு ஈடு இணை கிடையாது. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. மாறாத அவருடைய அன்பு. மாறாத அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அப்பா, நீங்க என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க. நானும் அதே போல நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. உங்க கூட நான் எப்போதுமே இருக்கணும்ப்பா. உங்க கூட நான் எப்போதுமே இருக்கணும். உங்க கூட நான் எப்போதுமே இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. உங்க கிருபையினால ரக்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரவாலா ஷிகாலவா. ஹல்லேலூயா. கலவச ஹலகதரவா. ஹல்லேலூயா. கடவஹதரவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரவா கரவா. இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்கப்பா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி. எத்தனையோ நேரம் உங்களை விட்டு விலகி போயிருக்கோம். எத்தனையோ நேரம் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறோம். திருப்பி திருப்பி தேடி வந்தார்ல. திருப்பி திருப்பி தேடி வந்தார்ல. என் மகளை நீ எனக்கு வேணும். என் மகளை நீ எனக்கு வேணும். எத்தனை தடவை அவர் பின்னாடியே வந்துட்டே இருக்கிறாரு. எத்தனை தடவை அவருடைய பிரசனத்தை நம்ம நிராகரிச்சிருக்கிறோம். எத்தனை தடவை அவர் எவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறாரு. சொல்லுவோமா? எஸ்ஸப்பா, எனக்கு நீங்க வேணும்ப்பா. எனக்கு நீங்க வேணும்ப்பா. எனக்கு நீங்க வேணும்ப்பா. உங்க அன்பு எனக்கு வேணும் ரச்சா. நீங்க எனக்கு வேணும். நான் உங்க கூடயே இருக்கணும்ப்பா. நான் உங்க கூடயே இருக்கணும்ப்பா. உங்க கூடயே இருக்கணும். நீங்க எனக்கு வேணும். உங்க அன்பு எனக்கு இன்னும் வேணும். இன்னும் நான் உங்க பிரசனத்துல களி கூறணும். எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதயத்தின் ஏகமையா
என் பாடுகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழகின்றீர். என் ஜீவனை அழகின்றீர். மீட்பவரே, என் மீட்பரே. மீட்பவரே, என் மீட்பரே. எல்லாரும் பாடுவோம். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல்லையோன் பாடுவோம். என்றுமே உயர்ந்தவரே. ஹல்லேலூயா. எபினேசரே, எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே. எல்லோரி ஆண்டவரே. எல்லோரி ஆண்டவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா எல்லாரும் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. இயேசப்பா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஒரு விசை எல்லாரும் இயேசையா, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நல்லா பாடுவோம், நல்லா பாடுவோம். நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவாத என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவாத என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். அன்பான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். அன்பான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க
நோக்கி பார்ப்பீராக. எங்க தேசத்தின் சூழ்நிலைகளை அறிகிறவரே, எங்க தேசத்தின் நெருக்கடிகளை அறிகிறவரே, எங்க தேசத்தின் கர்த்தாவே ஆண்டவரே பாதிப்புகளை அறிகிறவரே, எங்க தேசத்தின் மீது இரக்கமாக இருப்பீராக. எங்க தேசத்தின் மீது இரக்கமாக இருப்பீராக. அப்பா, எங்க தேசத்துல உங்க இரக்கம் வெளிப்படட்டும், உங்க மனதிற்கு வெளிப்படட்டும். அப்பா, உங்க மனதிற்கு வெளிப்படட்டும். அப்பா, உங்க இரக்கம் உங்க மனதிற்கு எங்க வாழ்க்கையில தேசத்துல வெளிப்படட்டும். அப்பா, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே கிரியை செய்யப்பா, சொல்லுங்கப்பா. சோரா ஷகலவா. எங்க தேசத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க தேசத்தை விடுவிப்பீராக, எங்க தேசத்தை விடுவிப்பீராக. இந்த நேரத்துல ஒருமனப்படுவோமா, ஒருமனப்படுவோமா. தேவ சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா. தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறோம். தேவன் தேசத்தை அறிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு காரியங்களை அறிந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் வேதனையின் அனுபவங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஆண்டவருடைய மனம் இறங்கணும், ஆண்டவருடைய மனதிற்கு வெளிப்படணும். ஆண்டவர் நம்ம தேசத்துல இறக்கம் செய்யணும். கேட்போமா? ஏசப்பா, ஏசப்பா, எங்க தேசத்துல இறங்குங்க. எங்க தேசத்திற்காக எழுந்தருளுங்க. எங்க தேசத்திற்காக எழுந்தருளுங்க. எங்க தேசத்துல ஒரு வல்லமை விளங்க செய்ய. எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. ஒரு மாற்றத்தை தாங்க. ஒரு மாற்றத்தை தாங்க. ஆண்டவரே, ஒரு விடுதலையை தாங்கப்பா, விடுதலையை தாங்க. இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இதனால எத்தனை பாதிப்புகள் அப்பா, எத்தனை வேதனைகள் கர்த்தாவே. அப்பா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க ராஜா. ஹalleluya. மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. தேசத்தின் மக்களை ஆளுகை செய்யுங்க. தேசத்தின் தலைவர்களை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கஸஹலஹ தரிவி காடவஹ கரவா. ஹalleluya மக்கத்த கரவ ஷகலவா. ஹalleluya, ஹalleluya. அப்பா, உங்க கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. தேவ கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. எங்க தேசத்தின் மீது தேவ கரம் நீட்டப்படுவதாக. இந்த நெருக்கடி இக்கட்டான சூழ்நிலைகள், இந்த பாதிப்பின் அனுபவங்கள் எங்க தேசத்தை விட்டு மாறுவதாக, மாறுவதாக.
ஜனங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். உலகத்துல நடக்கிற தேவையில்லாத காரியங்கள் மாறணும். இதற்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். தேவன் ஜனங்களை விட்டுவிக்கணும், தேவன் ஜனங்களை விட்டுவிக்கணும். தேசம் பரிசுத்தப்படட்டும், தேசம் பரிசுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. எங்க தேசத்தை சுத்திகரிக்க சொல்லும் அப்பா. எங்க தேசத்தை சுத்திகரிங்க, எங்க தேசத்தை சுத்திகரிங்க, எங்க தேசத்தை காணப்படுகிற ஜனங்களை சுத்திகரிங்க, ஒவ்வொரு ஆத்துமாக்களை சுத்திகரிங்க, ஒவ்வொருத்தரையும் சுத்திகரிங்க. ஆண்டவரே, ஜனங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவங்கள் உங்க மனதை வேதனைப்படுத்த வேண்டாம் ராஜா. ஆண்டவர் சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க அப்பா, சுத்திகரிங்க. ஜனங்களை தொடுங்க, ஜனங்களை சுத்திகரிங்க. பாவ கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்கள் விட்டுவிக்கப்படட்டும், பாவ கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்கள் விட்டுவிக்கப்படட்டும். போதைப் பொருள் அடிமைப்பட்டு காணப்படுகிற ஜனங்கள் விட்டுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அப்பா, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற குடும்பங்கள்ல தேவ சமாதானம் வெளிப்படுவதாக, தேவ சமாதானம் வெளிப்படுவதாக. ஒரு மனம் சந்தோஷ சமாதானம் ஐக்கியம் உண்டாவதாக, உண்டாவதாக. தேவ ஆளுகை குடும்பங்களுக்குள் வெளிப்படட்டும், தேவ பிரசன்னம் குடும்பங்களுக்குள் வெளிப்படட்டும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று ஆண்டவரே தேவனை உம்மை ஆராதித்து அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள்ல உமது பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் விடுவிப்பீராக, நீர் விடுவிப்பீராக. பாவம் கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்கள் விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க அற்புத கரம் நீட்டப்படுவதாக, உங்க அற்புத கரம் நீட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்முடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம். ஆண்டவர் நம்முடைய சபையின் மக்களை பாதுகாக்கணும், நம்முடைய சபையின் மக்களுடைய தேவைகளை சந்திக்கணும். எந்தவித ஆபத்துகளுக்கும், எந்தவித பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் யாரும் ஆளாகக்கூடாது. எல்லாரையும் தேவன் ரத்த கோட்டைக்குள் மறைக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாகனங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யணும். ஒவ்வொருத்தருடைய வீடுகளை தேவன் முத்திரை போடணும். ஒவ்வொருத்தருடைய சரீரங்களை இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சரீரத்தின் இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை சுற்றிலும் ஆண்டவரே உங்க ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு உமது பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ரத்த கோட்டைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மூடி மறைத்து பாதுகாப்பீராக. எங்கள் கர்த்தாவே, சபையில் காணப்படுகிற அப்பா சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் மூடிக்கொள்வதாக, உங்க பாதுகாப்பின் கரம் மூடிக்கொள்வதாக. தேவன் கர்த்தாவே, எங்கள் கர்த்தர் சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மேன்மைப்படுத்துங்க, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்புங்க. தேவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க. நெருக்கடிகள் மாறட்டும் அப்பா, நெருக்கடிகள் மாறட்டும். ஆண்டவரே, உங்க சித்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க, உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. எங்க சபை உங்க வருகைக்கு ஆயத்தமாக காணப்படட்டும் அப்பா. எங்க சபை சுத்திகரிக்கப்படட்டும், எங்க சபையின் ஜனங்கள் ஆத்துமாக்கள் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. உமது வருகையில எதிர்கொண்டு வருகிற மனவாட்டிகளாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல, இந்த நேரல நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொருத்தரையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக, தேவன் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. என்ன எதிர்பார்ப்போடி, என்ன தேவையோடி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம், அந்த காரியத்துல ஒரு விடுதலை, அந்த காரியத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் தேவனுடைய ஆளுகை இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்ய கர்த்தாவே. இதுவரைக்கும் எங்களோடு கூட இந்த நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க, நீர் பேசுங்க.
அல்லேலூயா. நாம் ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். 50வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 50வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து இருக்கிறதான இடத்துல வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவமுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியின் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிகளின் கருத்தில் தருகின்ற தாவே. ஹalleluya. சங்கீதக்காரன் குறிப்பிட்டது போல தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம். தகன பலிகளை நீர் விரும்புகிறது இல்லை தகப்பனே. ஹalleluya. உத்தமம் உயர்வும் கர்த்தாவே நீர் விரும்புகிறவர் அல்லவோ. தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே கர்த்தாவே. என் தேசமும் எங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆபத்து காலத்தில் இருக்கிறோம். என் தேவன் எங்களை நோக்கி பார்ப்பீராகப்பா. பரிபூர்ண விடுதலை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராகப்பா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இனி உள்ள பகுதிகளை கர்த்தாவே உம்முடைய கருத்தில் தருகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனைகளை திருப்ப போகிறோம். தேவ பிள்ளைகளே, வசனத்தை தியானிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் வல்லமை உள்ளதாக வெளிப்பட்டது. சத்திய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, அதற்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆகையினாலே வசனத்தை தியானிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலும் ஆமென் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். 106ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர்
இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நன்மைகள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நன்மைகள். பாருங்கள், இந்த சங்கீதத்தை ஆக்கியோன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து, நீர் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது அவர்கள் மகிழ்கிறதான மகிழ்ச்சியினால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டுவேன் என்று அழகாக எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். ஆம், அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொண்டவர்களுக்கு, கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறவர். அந்த நன்மைகளை பார்த்து நம் மகிழ்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடு அவர் கொடுக்கிற சுதந்திரத்தையும் நினைத்து மேன்மை பாராட்டுவோம் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நன்மை செய்கிறவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலே ஒருவேளை பல பாதிப்புகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பல நன்மைகள் தடைபட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, சர்வ வல்லவரை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் செய்கிற நன்மை மிக பெரியது. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலரை தமது ஜனமாக, தமது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலாவது காண்பித்து கொடுத்து விட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சில நன்மைகளை உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர் இஸ்ரவேலரை அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. யார் இந்த இஸ்ரவேலர்? ஆமென். பல வருடங்களாக அடிமைத்தனத்திலே காணப்பட்டதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தமது ஜனமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதான தமது ஜனத்திலிருந்து 3 காரியங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அவன் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே, வேதனையின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட ஜனங்கள், தேவனை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென். இன்றைக்கு பல பாதிப்புகள் மத்தியிலே, பல வேதனைகள் மத்தியிலே, பல நிந்தனைகள் மத்தியிலே, பல கடினமான சூழ்நிலைகளே, ஆமென், தேவனை நோக்கி கூக்குரலிட்டுக் கொண்டிருப்போம் என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், மனுஷனை சார்ந்திராதபடிக்கு இயேசுவை மட்டும் விசுவாசித்து இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆமை, நாங்கள் என்ன செய்வோம்? ஆமை, எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? சரீர வேதனை ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம், பொருளாதார சீர்குலைவுகள் ஒரு பக்கம், இப்படி பல பாதிப்புகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாதிப்புகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேதனையின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள். இரண்டாவதாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அவர்களுக்குள்ளே ஒரு தாகம். அவர்கள் முழு குடும்பமும், ஆடு மாடுகள் எல்லாம் இணைந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற
தாகமுடையவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அவருடைய சொந்த ஜனம் மிக வேதனையின் மத்தியில் இருந்த பொழுது பார்வோன் ஆமென் அவர்களை விட்டுவிக்காதபடிக்கு அடிமைத்தனத்திலே ஈர்த்திலே அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை, இப்படியே போகட்டும்னு நினைக்கல, இப்படியே இந்த வேதனைக்குள்ளே இருந்து விடுவோம் என்று நினைக்கல. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு தாகம். எல்லாரும் நாங்கள் குடும்பமாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வேதனைகள், பாடுகள், பாதிப்புகள், மன உளைச்சல்கள், கடினமான சூழ்நிலைகள் ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்படலாம். தேசமே இன்றைக்கு பாதிப்புகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமென் எப்பொழுதும் முழு குடும்பமும் இணைந்து அவரை ஆராதிக்க விரும்புவார்களே. அந்த விருப்பம், அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முழு உள்ளத்தோடு முழு குடும்பமாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் தாகம் அப்படி அல்லவோ காணப்பட்டது. நமக்குள்ளேயும் முழு குடும்பமாய் இணைந்து சரியான நேரத்திலே தேவன் மேல் ஆராதிக்கணும் 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 என்கிற தாகத்தோடு இணைந்து ஆராதிக்க ஒப்புக் கொடுப்போம் என்றால் நானும் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம் எப்படிப்பட்டது? மூன்றாவதாக பாருங்கள், இவர்கள் விடுவிக்கப்பட்டு வெளியே வருகிறதான நேரத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த எந்த வீடுகளிலே, எந்த எந்த கூடாரங்களின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலே, அந்த நிலைக்கால்கள் இருக்கிறதான அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிற நிலைக்கால்களை உடைய வீடுகளிலே சங்கார தூதன் கடந்து வரவில்லை. அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே வீடுகளிலே தெளிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் அனைவருடைய வீடுகளிலே, நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்தாருக்குள்ளே ஆமென் தெளிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இயேசுவின் இரத்தம் எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நம்முடைய வீடுகளிலே காணப்படும் என்று சொன்னால் நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் இஸ்ரவேலை தமது சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்? ஆமென். வேதனைகள் மத்தியிலே தேவனை கூப்பிட்டவர்கள், வேதனைகள் மத்தியிலே தேவனை முழு உள்ளத்தோடு முழு குடும்பமாய் ஆராதிக்க விரும்பினவர்கள். ஆமென். வேதனைகளோடு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த நேரத்தில் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, தேவ மனுஷனாகிய மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் ஆமென் தெளிக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் இருந்தவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் வேதனையின் மத்தியிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், வேதனையின் மத்தியிலே முழு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சில நன்மைகளை தரப்போகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நன்மைகளை நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் மிக மிக பெரியது. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதனை மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பாடுகள் மத்தியிலே முழு குடும்பமாய் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க பழகுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதனைகள் இருக்கிறதோ இல்லையோ எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகுவோம். பாடுகள் இருக்கிறதோ இல்லையோ முழு குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஒப்புக் கொடுப்போம். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நன்மைகளை தரப்போகிறார். வேகமாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 17வது அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய தோல் துளி
அதன்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கவனியுங்கள், இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். இருக்கிற இடத்துல விசுவாசியுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கை துளிர்க்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பல காரியங்களின் நிமித்தமாக அந்த கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்விதமாக குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அந்த நாளிலே மிகப்பெரியதான பாதிப்பு கடந்து வந்தது. இப்பொழுது யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வைக்கும்படியாக தேவன் மோசேயிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கோத்திரத்திற்கு ஒரு கோல் வீதம் 12 கோத்திரத்தாருக்கும் 12 கோல்களை வாங்கி சாட்சி பெட்டிக்குள்ளே நீ வைக்க வேண்டும். அந்த 12 கோல்களும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே இருக்கிறதான நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய அந்த சாட்சி பெட்டிக்கு முன்னே, ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே சாட்சி பெட்டிக்கு முன்னே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கோல் வீதம் வாங்கி நீ வைக்க வேண்டும். லேவி கோத்திரத்திலிருந்து வாங்கப்பட்ட கோலிலே ஆரோனின் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். கவனியுங்கள், இங்கே எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் முறுமுறுப்புகள் கடந்து வந்த பொழுது யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை கவனிக்கும்படியாக ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாய் ஒரு காரியத்தை செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் சொன்னார், நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவர்களுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்கிறவர். இன்றைக்கு மறுபடியும் உங்களை பார்த்து அவன் தேவனை விசுவாசித்து சொல்லுகிறேன், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்கிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அவர் நம்முடைய வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். அல்லேலூயா. இவ்விதமாக மோசே கோத்திரத்துக்கு ஒரு கோல் வீதம் 12 கோலை கேட்டு வாங்கினான். அவன் சாட்சி பெட்டிக்கு முன்னதாக வைத்தான். ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே லேவி கோத்திரத்திலிருந்து வாங்கப்பட்டதான கோலிலே ஆரோன் என்கிற பெயர் எழுதப்பட்டிருந்தது. மறுநாளிலே கவனியுங்கள், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த பொழுது ஒரே நாள், அல்லேலூயா, எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஒரே நாள், ஒரே நாள், ஒரே நாள். மறுநாளிலே சாட்சியின் கூடாரத்திற்குள் மோசே பிரவேசிக்கிற பொழுது இதோ லேவியின் கூடாரத்திற்கு லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்ததான ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல சத்தமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொண்ட இந்த லேவி குடும்பத்தாருக்கு என்று வைக்கப்பட்டிருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கோத்திரத்தாரை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தாரே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையின் காலத்திலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு முழு குடும்பமாய் இணைந்து தேவனை ஆராதிக்க விரும்பி எப்பொழுதும் தேவனை கூப்பிடுகிற அனுபவத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால், உங்கள் குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால், அவரை ஆராதிக்கும்படியை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால், அவருக்காய் செயல்படும்படி தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால் வரப்போகிற மிகப்பெரிய அழிவிலிருந்து தேசம் பாதுகாக்கும்படியாக திறப்பிலே நிற்கிறதான ஒரு கூட்டமாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். ஆரோனின் கோல் துளிர்த்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக தேவனை விசுவாசித்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். ஒரே நாளிலே ஆரோனின் கோல் துளிர்த்தது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு ஒப்புக்கொடுங்க. இருக்கிற இடத்துல
கொடுக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம்மை கூப்பிட ஒப்பு கொடுக்கிறேன். முழு குடும்பம் ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்றைக்கும் நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்யுங்கப்பா. கேட்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் ஆரோனின் கோலை ஒரே நாளிலே அல்லேலூயா ஒரே நாளிலே துளிர்க்க செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களினுடைய ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், ஆமென், 89வது சங்கீதம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 89வது சங்கீதம் 19வது வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தருக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று சொல்லி, ஆமென், இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தேவனை விசுவாசித்த கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை எழுதுகிறார். ஜனத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கிய காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை விசுவாசித்து இருக்கிற இடத்துல ஆமென் சொல்லுங்க. தேவனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற நிலைமை அல்ல, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆமென் குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டு அவன் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான். ஆனால் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாயிருந்தான், கர்த்தரை ஆராதிக்கிறவனாயிருந்தான், வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான், வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னாலே அவன் திரிந்து கொண்டிருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான், வனாந்தரத்தில் அவனை போஷிப்பதற்கு, அவனை விசாரிப்பதற்கு, அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான். விளைவு என்ன தெரியுமா? மொத்த குடும்பத்திலேயும், மொத்த தேசத்திலேயும், மொத்த சமுதாயத்திலேயும் யாருக்கும் கிடைக்காத ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதை போல அவன் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது உண்மையானால், தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் உயர்த்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையானால், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் என்பது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்காத அளவிற்கு, எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறான் இந்த தாவீது, ஆண்டவரே, நீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரமப்பா. நீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு, இம்மட்டும் நடத்தினீரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஆடுகளின் பின்னால் போய்கொண்டிருந்த என்னை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தி சகல இடத்திலையும் வெற்றியை கொடுத்து, இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, இவ்வளவாய் உயர்த்தினீரே என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். அல்லேலூயா. மூன்றாவதாக 105வது சங்கீதம் 43வது வசனத்தை ஆமென் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 105ஆம் சங்கீதம் 43வது வசனம். நம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. போதும், தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். அதே இந்த அடிமைத்தனத்திலே காணப்பட்டதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்ததான நேரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள், பல ஆண்டுகளாக வேதனையோடு காணப்பட்டார்கள். புறப்பட பண்ணின நேரத்திலே என் ஆண்டவர் பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட பண்ணின நேரத்திலே கம்பீரத்தோடு புறப்பட பண்ணினார்.
மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு நன்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை கம்பீரிக்கும், நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கை துக்கத்தினால் நிறைந்திருக்காது, நம்முடைய வாழ்க்கை துக்கமுகத்தோடு இருக்காது, நம்முடைய வாழ்க்கை கம்பீரத்தோடு கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிற கம்பீரத்தோடு காணப்படும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுகளாய் காணப்பட்டதான இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினதான நேரத்தில் ஐஸ்வர்யத்தோடு புறப்பட பண்ணினார், கம்பீரத்தோடு புறப்பட்டு வந்தார்கள். அதை போல இன்று இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஹalleluya கர்த்தர் கம்பீரிக்க போகிறார், கம்பீரிக்க செய்ய போகிறார். ஆம், உங்கள் வாழ்க்கை கம்பீரிக்கும். அதாவது மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும், அதாவது சந்தோஷத்தினால் நிரப்பப்படும், அதாவது ஆனந்த சத்தத்தினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு நன்மையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வல்சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டதான அவருடைய ஜனத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குவார், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். அதனுடைய பொருள் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிற இடத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வனாந்தரமான அனுபவமா இருக்கிறது என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கடினமான சூழ்நிலையா இருக்கிறதே என்று எண்ணி வேதனைப்பட்டு துக்கமுகத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் என்ன செய்வேன், இந்த சூழ்நிலையில என்ன செய்வேன் என்று சொல்லி ஆமென் கடினமான சூழ்நிலையிலே ஆமென் காணப்படுகிறீர்களா? கவலையோடு காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வனாந்தரமான அனுபவத்திலே, வனாந்தரத்திலே என் ஆண்டவர் தண்ணீர்களை உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குகிறவர். வறட்சியான அனுபவத்திலே செழிப்பான நீரை உண்டாக்குகிறவர். வறட்சியான அனுபவத்திலே வனாந்தரத்திலே தாகத்தை தீர்க்கிற தண்ணீர்களை உண்டாக்குகிறவர். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். அவாந்தர வெளி என்றால் பயனற்ற நிலம், யூஸ்லெஸ் லேண்ட், பயனற்ற நிலம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயனற்ற நிலத்தை போல காணப்படுகிறதா? அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்கி திரளான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடுகள், விளைநிலங்கள் பயன்படக்கூடியதான ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கை அவாந்தர வெளியை போன்று பயனற்ற நிலத்தை போன்று காணப்படுகிறது என்று சொன்னால், தேவனை விசுவாசித்து, சர்வ வல்லவரை விசுவாசித்து, அப்பாவை விசுவாசித்து, பரம தகப்பன் பரம பிதாவை விசுவாசித்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில நேருக்கு ஆசீர்வாதமான ஆறுகளை போன்று கர்த்தர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. வாழ்க்கை செழிக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நன்மைகள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். தேவனை பாடுகள் மத்தியிலே கூப்பிடுகிறவர்கள், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை கம்பீரிக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அவன் இன்றைக்கு பல பாதிப்புகளுக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால், அவன் பட்டு போன அனுபவத்தில் இருக்கிறது என்று சொன்னால், தேவனை விசுவாசித்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென். மிகவும் தாழ்த்தப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். சந்தோஷமே இல்லை, கவலையோடு காணப்படுகிறேன், சூழ்நிலை அவ்வளவு மோசமாய் இருக்கிறது என்று எண்ணி வேதனைப்படுகிறீர்களா?
நீங்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டீர்களோ, எந்த அளவிற்கு நிம்மதி இல்லாமல் இருந்தீர்களோ, அந்த அளவிற்கு அதைவிட பல மடங்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை கம்பீரிக்கும், கம்பீரிக்கும், கம்பீரிக்கும். ஆமென். பொருளாதார நிலைமையிலே கடினமான சூழ்நிலை, தரித்திரமான சூழ்நிலை, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, வேதனையோடு காணப்படுகிறேன் என்று எண்ணி வேதனைப்பட்டு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை ஆசீர்வதித்து சர்வ வல்லவரை விசுவாசித்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர், அவாந்தர வழியிலே ஆறுகளை அவர் உண்டாக்குகிறவர், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்து, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து, நம்மோடு இருந்து ஒரு அதிசயத்தை செய்து, நம்முடைய வாழ்க்கையையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் நன்மை செய்ய அவர் வல்லவர். நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும், நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், நம்முடைய வாழ்க்கை கம்பீரிக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். சந்தோஷமாய் பாடுவோமா? சர்வ வல்லவரை நோக்கி பார்த்து ஹalleluya, 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 Jesus name. சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கலாமா? ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், செய்கிறவர்
அதிசயங்களை செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவன், பல நன்மைகளினால் நிரப்புகிற தேவன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லவரே எல் ஷடாய் தேவனே, உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உண்மையாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் ஒவ்வொரு நிமிடமும் முழு உள்ளத்தோடு முழு குடும்பமாய் எங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றோடு தேவனை ஆராதிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் இயேசுவின் இரத்தத்தால் நாங்களும் எங்கள் குடும்பமும் கழுவப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கு நன்மை செய்கிற தேவன், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை கம்பீரிக்க செய்கிற தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிற தேவன். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நன்மைகளினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. பட்டு போன அனுபவத்தை போல என் வாழ்க்கை காணப்படுகிறது என்று வேதனையோடு இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்கட்டும் ஆண்டவரே. அநேகர் முன்னிலையில் தாழ்த்தப்படுகிறேனே, இந்த சமுதாயத்தில் தாழ்த்தப்படுகிறேனே என்று வேதனையோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரே. கவலையோடு காணப்படுகிறேன், சூழ்நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று கவலையோடு இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கம்பீரிக்கட்டும், கம்பீரிக்கட்டும். தரித்திரம் மாறட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறி வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் விதமான நன்மைகளினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும், தேசத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் வெளிப்படனப்பா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இனி பார்க்க போகிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுங்க. உங்க பிரசன்னத்தால் நிரப்பினபடியா ஸ்தோத்திரம், விடுவித்தபடியா ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு சகோதர குடும்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தந்து செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வழிநடத்துதல் ஆசீர்வாதம் அனைவரோடும் இருப்பதா. ஆமென். அல்லேலூயா.